ஹலோ எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம நேத்து பார்த்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் டாபிக்க ரிவைஸ் பண்ணி, இன்னும் பெட்டரா எப்படி ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம் அதுல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் நேத்து பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் சார்ஜ், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், குவான்டைசேஷன். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் சார்ஜ் அது ஒரு ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. எலக்ட்ரிக் சார்ஜ் இட் கேனாட் பி கிரியேட்டட். நம்மளால உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. என்கிட்ட இருக்கிற சார்ஜை மற்ற பாடிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ நம்ம ஒன்று கான்டாக்ட் மூலமா, இல்லை என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குன்னா அந்த கண்டக்டர்ல இருந்து மற்ற சுத்தி இருக்கிற கண்டக்டர்ஸ்க்கு, அப்படின்னா இண்டக்ஷன் மூலமா தான் நம்ம சார்ஜை ஒரு இடத்துல இருந்து ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம எப்பவுமே எலக்ட்ரானோட சார்ஜ், எலக்ட்ரானிக் சார்ஜ் மூலமா தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எலக்ட்ரானிக் சார்ஜ் 1.6 × 10⁻−19 கூலம்ஸ். கூலம்ஸ் சார்ஜோட அளவு, ஸ்டாண்டர்ட் அளவு. இப்போ என்கிட்ட எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னா அது நான் அங்க அந்த ஆப்ஜெக்ட எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டூ ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், அதாவது 1.6 × 10⁻−19 கூலம்ஸ் தான் அந்த பாடி கிட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ். இது மாதிரி நம்ம பார்த்தப்போ இதெல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லையா? எப்பவுமே நீ கிட்ட ஒரு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல நிறைய சார்ஜஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட நெட் சார்ஜ் எவ்வளோ இப்போ என்கிட்ட சிங்கிளா +2q, -2q, +4q, +3q அப்படிலாம் இருந்துச்சுன்னா டோட்டல் சார்ஜ் அது கிட்ட இருக்கிற நெட் சார்ஜ் எல்லா சார்ஜஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன சார்ஜ் வருமோ அதுதான் அது கிட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ். ஓகேங்களா? இதே மாதிரி கூலம்ஸ்ல பார்த்தோம். கூலம்ஸ்ல பார்த்தப்போ என்னன்னா, இப்போ கூலம்ஸ்ல இப்போ 2 சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற, இப்போ என்கிட்ட 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்கு, Q1, Q2. இப்படி 2 பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா இந்த 2 பாயிண்ட் சார்ஜ் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் சம் r டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு r டிஸ்டன்ஸ். அப்போ இந்த r டிஸ்டன்ஸ்ல இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபோர்ஸ் இந்த இது எலக்ட்ரானிக் ஃபோர்ஸ் மட்டும்தான். என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். அந்த ஃபோர்ஸ் K mod Q1 Q2 by r². இதோட டைரக்ஷன் இங்க ஃபோர்ஸ் இது ஃபோர்ஸோட மேக்னிடியூட். டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஷன்ல நம்ம மாடுலஸ் Q1, மாடுலஸ் Q2, அதாவது அதோட மேக்னிடியூட் மட்டும்தான் எடுக்கிறோம் இல்லையா? டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ்னு இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ரிப்பல் ஆகும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த Q1ல இந்த Q2ஆல வர ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். இது இப்படி ஆக்ட் ஆகும். இது ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். ஸோ ஃபைனலா ஃபோர்ஸ் இது ரெண்டுமே லைக் சார்ஜஸா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரிப்பல் பண்றதுனால இந்த ஃபோர்ஸஸ் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இது பிளஸ் சார்ஜ். இந்த Q2 இதே மைனஸ் சார்ஜா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? அட்ராக்ட் பண்றதுனால இப்போ இது பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே டைரக்ஷன் என்ன பார்த்தோம்? பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் எப்பவுமே அட்ராக்ட் இப்படிதான் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கூலும் ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லை, ரெண்டுமே நெகட்டிவா இருந்துச்சுன்னா ரெண்டுமே ரிப்பல் பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் ஒரு வெக்டர், அது ஒரு திசை இருக்கிற ஒரு அளவு. கரெக்டா? ஸோ அதோட டைரக்ஷன் நம்ம இந்த ரெண்டுமே பாசிட்டிவா, ரெண்டுமே லைக் சார்ஜஸா இல்லை ஆப்போசிட் சார்ஜஸா, அதை வச்சு நம்ம டைரக்ஷன் சொல்லிக்கலாம். இப்போ இந்த 2 சார்ஜுக்கு நடுவுலையும் ஏர் இல்லாம வேற ஏதாச்சும் மீடியம் இருந்துச்சுன்னா அந்த மீடியம் ஏருக்கு தானே நம்ம K K is equal to 1/4πε0 அப்படின்னு சொல்றோம். இதோட K வேல்யூ 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் per கூலும் ஸ்கொயர். அதுல இந்த ε0 அப்படின்னு ஒரு வேல்யூ
இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து நம்ம பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது, எப்சிலான் நாட்ங்கிறது பெர்மிட்டிவிட்டி. அப்போ எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னன்னா 8.85 எப்சிலான் நாட் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர். இப்போ வெறும் வேக்யூம் மீடியம் இருந்துச்சுன்னா எப்சிலான் நாட்டோட வேல்யூ வந்து 8.85 இன்டூ 10⁻⁻12 இதோட வேல்யூ. இதோட யூனிட்ஸ் வந்து கேவோட யூனிட் என்னமோ அதோட இன்வர்ஸ் தான் வந்து எப்சிலான் நாட்டோட யூனிட்ஸ். எப்சிலான் நாட்டோட வேல்யூ என்னது 8.85 இன்டூ 10⁻⁻12. இது வந்து வேக்யூம் மீடியம்க்கு மட்டும்தான். அதே மற்ற மீடியம்லாம் வேற ஏதாச்சும் மீடியம், ஏர் தவிர இருக்க வாட்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு மெட்டலுக்குள்ள வைக்கிறோம், வேற ஏதாச்சும் மீடியம் இருந்துச்சுன்னா எப்சிலான் வந்து அதோட அது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா எப்சிலான் ஈக்குவல் டு சம் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன்டூ எப்சிலான் நாட் இப்படி எழுதுவோம். கரெக்ட், ஓகேவா? அதோட பெர்மிட்டிவிட்டி வந்து ஒரு மீடியமுக்கும் சேஞ்ச் ஆகும். இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியை வந்து நம்ம டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் இது ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம், அந்த டயஎலக்ட்ரிக் மீடியமோட வேல்யூ வந்து கே, டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து கே அப்படி சொல்றோம்னா இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி தான் டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இடத்துலலாம் இந்த எப்சிலான் நாட் ஆர் இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக ஒரு மீடியமுக்கும் அது டிஃபர் ஆகும். இதே நான் வேற மீடியம்ல வைக்கிறேன் அப்படின்னா இந்த எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக நான் வந்து அது எப்சிலன் என்னது டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இன்டூ எப்சிலான் நாட். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கேக்கும் இந்த கே வந்து இது ஒரு கான்ஸ்டன்ட் 1/4 எப்சிலான் நாட்ங்கிறது நம்ம சும்மா ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்றோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஆனா இங்க நம்ம எப்சிலான் ஈக்குவல் டு கே எப்சிலான் நாட் அப்படி டிஃபைன் பண்றோம் இல்லையா ஒரு மீடியம்க்கும். இந்த இடத்துல நம்ம எழுதுற ஸ்மால் கே வந்து டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இதுக்கும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இது டயஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், இது சும்மா இந்த 1/4 எப்சிலான் நாட்டோட ஒரு வேல்யூ வந்து 9 × 10⁻⁹ அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வேற ஏதாச்சும் மீடியம் வந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மீடியம்ல வேக்யூம்ல இதோட வேல்யூ எவ்வளோ, அந்த மீடியம்க்கு நான் அந்த ஃபோர்ஸ் எடுக்கிறப்போ Q1 Q2 எப்சிலான் போடுவோம். எப்சிலான் வந்து இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன்டூ எப்சிலான் நாட். இது வந்து 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ். இதே என்கிட்ட மல்டிபிள் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 4 ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் பிரசன்ட் இன் அ ஸ்கொயர். இந்த கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? இந்த கேஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட 4 பாயிண்ட் சார்ஜஸ் இருக்கு. Q இது 4மே நம்ம பிளஸ் கியூன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே பிளஸ் கியூ, இது 4மே பிளஸ் கியூ. ஓகேயா? இப்போ இது 4மே ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்ல நம்ம இந்த 4 பாயிண்ட் சார்ஜஸையும் அரேஞ்ச் பண்றோம். அந்த ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ். அப்போ இந்த கியூ சார்ஜ்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து லைக் சார்ஜஸ், எல்லாமே பிளஸ் கியூன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இது எல்லாமே ரிப்பல் ஆகும். ரெண்டுக்கும் நடுவுல ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல் ஆகும். கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜால எனக்கு இங்க என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், இந்த சைட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த பாயிண்ட் சார்ஜால ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கிரியேட் ஆகும், இப்படி ரிப்பல் ஆகும். கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கு. ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இது ஒரு ஸ்கொயர், இது எல்லாமே a டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து √2a. கரெக்டா? இந்த டயகனல் லென்த் வந்து √2a. அப்போ இந்த பாயிண்ட் சார்ஜால ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இந்த டைரக்ஷனுக்கு பேரலா இப்படி ஆக்ட் ஆகும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சார்ஜ், இது வந்து செகண்ட் சார்ஜ், இது வந்து செகண்ட் சார்ஜ், இது வந்து தேர்ட் சார்ஜ்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபோர்த் சார்ஜா இருக்கு அந்த ஸ்கொயர்ல. ஸோ இது வந்து F1ஆல என்கிட்ட ஃபோர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் சார்ஜால ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்.
F2 ஆல இந்த டைரக்ஷன்ல, F3 ஆல இந்த டைரக்ஷன். ஓகே, இப்போ இப்படி இருக்கிறப்போ இந்த F1 ஓட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? F1 வந்து அதோட டைரக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகுது. இப்போ இதோட மேக்னிடியூட் எவ்வளோ? அதே மாதிரி K இது வந்து நம்ம வேக்யூம்னு அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மீடியமும் நடுவில் கன்சிடர் பண்ணல. ஸோ K இது எல்லாமே Q1 Q2 ரெண்டுமே ஈக்குவல்னா அப்போ Q1 Q2 எல்லாமே நான் Q ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். Q1 into Q2 வந்து Q ஸ்கொயர். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? A. ஆருக்கு பதிலா A, ஸோ A ஸ்கொயர். இது வந்து F1. இது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. -x கேப்ல ஆக்ட் ஆகுது. இப்போ F3 கண்டுபிடிக்கலாமா? F3 வந்து அதே மாதிரி தான், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் A, அப்புறம் அது y டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. ஸோ K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர் y கேப். யா, இப்போ F2 கண்டுபிடிக்கலாம். F2 வந்து இது இங்க F2 கண்டுபிடிக்கிறப்ப நம்ம F2 வந்து இப்படி ஸ்லாண்ட் டைரக்ஷன் ஸ்லாண்டிங்கா ஆக்ட் ஆகுது. அதாவது y கேப் காம்பனண்ட்டும் இருக்கு, எக்ஸ் கேப் காம்பனண்ட்டும் இருக்கு. ஸோ நான் F2க்கு தனித்தனியா இப்போ F2 வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ F2 ஓட y காம்பனண்ட் எக்ஸ் காம்பனண்ட் நான் தனித்தனியா செப்பரேட் பண்ணணும். F2 ஓட y காம்பனண்ட் தனியா, F2 ஓட எக்ஸ் காம்பனண்ட் தனியா. இந்த ஆங்கிள் என்ன இருக்கும்? ஒரு ஸ்கொயர்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ் இருக்கும். கரெக்டா? அந்த டயக்னல் வந்து என்ன ஆங்கிள் பைசெக்ட் பண்ணும், அந்த சைட்ஸை 45 டிகிரிஸ்ல பைசெக்ட் பண்ணும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ்னா இதோட மேக்னிடியூட் வந்து F2னா y கேப் காம்பனண்ட் என்ன இருக்கும்? F2 cos 45. F2 cos 45 என்னது? F2 by √2. அதே மாதிரி இந்த எக்ஸ் டைரக்ஷன்லயும் F2 by √2 தான் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ F2 வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். F2 ஓட மேக்னிடியூட் என்ன? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் √2a அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா F2 ஓட மேக்னிடியூட் வந்து KQ ஸ்கொயர் பை √2a ஹோல் ஸ்கொயர். √2a ஹோல் ஸ்கொயர் என்னது? 2a ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நம்ம தனித்தனியா இதுக்கு நெட் ஃபோர்ஸ் எடுக்கணும். இந்த இதுல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னது? இந்த Q சார்ஜ்ல, இந்த ஃபோர்த் சார்ஜ்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னது? F1 plus F2 plus F3. கரெக்டா? F1 plus F2 plus F3. F1 plus F2 plus F3 நம்ம தனித்தனியா டிஃபைன் பண்ணி எக்ஸ் கேப்புக்கும் y கேப்புக்கும் பிரிச்சோம்னா எப்படி இருக்கும்? இந்த F2க்கு மட்டும் எக்ஸ் காம்பனண்ட்டும் இருக்கு, y காம்பனண்ட்டும் இருக்கும். மற்றபடி F1 வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகுது, F3 வந்து y டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகுது. அப்போ டோட்டலா நெட் ஃபோர்ஸ் என்னது? F1 பிளஸ் F2 ஓட எக்ஸ் கேப் பிளஸ் F2 ஓட y கேப் காம்பனண்ட் டைரக்ஷன், அப்புறம் F3 ஓட y டைரக்ஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து KQ ஸ்கொயர் by A ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் கேப்ல என்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு? எக்ஸ் கேப்ல இந்த காம்பனண்ட் இருக்கு, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல F1 ஓட இந்த காம்பனண்ட் இருக்கு, அப்புறம் F2 ஓட இந்த காம்பனண்ட் இருக்கு. F2 by √2 என்னது? F2 ஓட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அப்ப F2 by √2 என்ன இருக்கும்? F2 by √2 வந்து KQ ஸ்கொயர் by 2√2a ஸ்கொயர். கரெக்டா? அப்போ 1 by 2√2 பிளஸ் 1. இந்த பிளஸ் 1 எதனால? இது வந்து F1 ஓட காம்பனன்ட் இன் மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன், மைனஸ் எக்ஸ் கேப் டைரக்ஷன். இதே தான் வந்து F5யும், இது வந்து F5யும் சேம் தானே. F5யும் வந்து F3 காம்பனன்ட் இருக்கு, அதே மாதிரி F2 ஓட காம்பனன்ட் இருக்கு, அதே மாதிரி. ஸோ F5யும் வந்து F5யோட மேக்னிடியூடும் இதே தான். ஆனால் F5யோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பிளஸ் y கேப் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபோர்த் சார்ஜோட நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் தான், Fx பிளஸ் Fy. Fx வந்து நெகட்டிவ் எக்ஸ் கேப் டைரக்ஷன்ல, அதோட மேக்னிடியூட் வந்து இவ்வளோ.
அப்புறம் எஃப்ஐயோட மேக்னிடியூடும் எவ்வளோ ப்ளஸ் ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். நெட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் என்ன? ஃபோர்ஸ் மேக்னிடியூட் என்னது? ஃபைனலா எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஃப்ஐ ஸ்கொயர். மேக்னிடியூட் வந்து நம்ம எப்பவுமே எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஃப்ஐ ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா? அந்த ரிசல்டன்ட் வெக்டரோட மேக்னிடியூட் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எஃப்ஐ ஸ்கொயர். இதுல எஃப்எக்ஸ் எஃப்ஐ ரெண்டுமே வந்து ஈக்குவல் மேக்னிடியூட் தான், கரெக்டா? ஈக்குவல் மேக்னிடியூட்னா எஃப்எக்ஸ் எஃப்ஐ ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூட்னா இது வந்து √2 டைம்ஸ் ஆஃப் எஃப்எக்ஸ் மேக்னிடியூட். இதுதான் வந்து டோட்டல் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எஃப்எக்ஸோட மேக்னிடியூட் என்னது? இதுதான் எஃப்எக்ஸோட மேக்னிடியூட், ஓகேவா? அப்போ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் மேக்னிடியூட் வந்து இது அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன? இப்போ என்கிட்ட ஒரு 2 சார்ஜ் இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் கேஸ்ல அந்த ஸ்கொயர் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ என்கிட்ட இப்போ அதே ஒரு ஸ்கொயர் இருந்தாலும் சரி, ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, சார்ஜஸோட அரேஞ்ச்மெண்ட் எவ்வளோ சார்ஜஸ் இருந்தாலும் 2 சார்ஜ் இப்போ என்கிட்ட Q1 இருக்கு, Q2 இருக்குன்னா Q1 Q2க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து Q3 சார்ஜால டிபெண்ட் ஆகாது. இப்போ நான் வந்து 2 சார்ஜ் எந்த பொசிஷன்ல இருக்காலும் 3 சார்ஜஸ் இருக்கிற ஒரு இடத்துல வச்சாலும் இல்லை 4 சார்ஜஸ் இருக்கு இல்லை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலும் Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதுதான் வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, இதுதான். இப்போ என்கிட்ட எவ்வளோ சார்ஜஸ் இருந்தாலும் நம்ம ஸ்கொயர் கேஸ் பார்த்த மாதிரி இப்போ Q1 Q2 Q3 3 சார்ஜஸ் இருக்கு. ஸோ Q2க்கும் Q3க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. Q2க்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த என்கிட்ட 2 சார்ஜ் இருக்கு. இப்போ நான் 3rd சார்ஜ் தனியா கொண்டு வந்தேன்னா இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும். Q1 மேல இருக்கிற ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மாறும். ஆனா Q1 Q3க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் Q1 Q2க்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகாது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் நேற்று பார்த்தோம் இல்லையா? ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபீல்டு தேவை. அந்த ஃபீல்டு தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த சார்ஜ். இப்போ என்கிட்ட 2 சார்ஜஸ் இருக்கு. அந்த 2 சார்ஜ்க்கும் நடுவில் இருக்க கூலும் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ த Q1 ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது அப்படின்னா அது 2த்துக்கும் நடுவில் இருக்கிற கூலும் ஃபோர்ஸ் டிவைடட் பை Q2. அதுதான் வந்து Q1ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதே நான் தனியா Q2ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது கண்டுபிடிக்கணும்னா இது இந்த Q1க்கும் Q2க்கும் நடுவில் இருக்க கூலும் ஃபோர்ஸ் டிவைடட் பை Q1 சார்ஜ். இதுதான் வந்து Q2ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து நியூட்டன் பர் கூலும். ஓகே, அதோட அளவு வந்து நியூட்டன் பர் கூலும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம நேற்று பார்த்த மாதிரி எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜ்ல முடியும். அப்புறம் நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கிறப்போ நெகட்டிவ் சார்ஜ்னா எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி வரும். பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து பிரிஞ்சு போகும் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும். இப்போ இந்த இடத்துல ரெண்டுமே பாசிட்டிவ்னு இருக்கு இல்லையா? ஸோ பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா ரிப்பல் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரிப்பல் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ்னு என்னாகும்? பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து வெளியில போகும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ இதோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகணும். அப்புறம் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ இதுல இருந்தும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே வெளியில போகும். ஆனா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் எப்பவுமே இன்டர்செக்ட் ஆகாது. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் எப்பவுமே இருக்கக்கூடாது. இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்கு இல்லையா? ஸோ பாசிட்டிவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜ்க்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜை நோக்கி போகும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து விலகி. கரெக்ட். ஸோ இப்படி இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகும் நெகட்டிவ் சார்ஜ்ல. இப்படிதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதே ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மெட்டல் ஒரு கண்டக்டர், கரெக்டா? ஒரு கண்டக்டருக்குள்ள எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்காது. அந்த கண்டக்டருக்கு வெளியில மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமே தவிர அந்த கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க முடியாது.
இப்போ இது நேத்து பார்த்த அந்த எக்ஸாம்பிள். இப்போ என்கிட்ட ஒரு ஒரு மீடியம்ல இப்ப நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்கிட்ட மாஸ் எம்ல ஒரு பார்ட்டிக்கல் என்டர் ஆகுது. அந்த பார்ட்டிக்கல் வந்து என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அப்புறம் ஃபைனலா அதோட வெலாசிட்டி என்ன, அதுதான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு இருக்கிற கொஸ்டின். கரெக்டா? இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் வந்து இப்படி என்டர் ஆகுது யூ வெலாசிட்டியோட. இந்த யூ வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல எந்த வெலாசிட்டியும் இல்லை. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும்தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த எக்ஸ் இது ஒய் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இல்லை, இந்த டைரக்ஷன்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறனால ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா ஆக்சிலரேஷனும் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஆக்சிலரேஷனும் ஒய் டைரக்ஷன்ல தான் இருக்கு. இப்போ இது வந்து இதோட ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். இது எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு மூவ் ஆகும்? இந்த எக்ஸ் வேல்யூ என்னது? S is equal to ut. கரெக்டா? இதுக்கு ஆக்சலரேஷனே இல்லை. அப்ப S is equal to ut plus half a t square ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்தோம்னா ஆக்சலரேஷன் இல்லை, எக்ஸ் கேப் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் எதுவும் இல்லை. அப்ப x is equal to ut. ஒய் கேப் டைரக்ஷன்ல என்ன ஆகும்? ஒய் கேப் டைரக்ஷன்ல இனிஷியலா ui இருக்கா? ஒய் கேப் டைரக்ஷன்ல நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா uit plus half at square ay t square. கரெக்டா? ay என்னது? ay வந்து இந்த fe by mu. fe என்னது எடுத்துக்கலாமா? இப்ப இந்த பார்ட்டிக்கலோட மாஸ் m நான் எடுத்துக்கிறேன், சார்ஜ் வந்து q நான் எடுத்துக்கிறேன். மாஸ் m சார்ஜ் q எடுத்துக்கா இந்த fe வந்து q into e. கரெக்டா? இந்த ui வந்து இல்ல, அப்ப ui வந்து 0. அப்போ y என்னன்னு எழுதலாம்? y வந்து qe by m. எலக்ட்ரிக் ஃபீல்டு y டைரக்ஷன்ல தான் இருக்கு, அப்போ ஃபோர்ஸும் y டைரக்ஷன்ல தான் இருக்கும். qe by m t ஸ்கொயர். t என்னது? x is equal to ut. இது வந்து ஈக்குவேஷன் 1. கரெக்டா? இதுல இருந்து நம்ம t வந்து x by uன்னு எழுதலாம். அப்ப x by u whole square. இந்த இடத்துல என்னது? y is directly proportional to x square. y is directly proportional to x square. இதோட ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு பாரபோலாவா இருக்கும். கரெக்டா? அப்போ இதோட ஃபைனல் ட்ராஜெக்டரி வந்து அதோட ஷேப் வந்து பாரபோலா. சரி, நம்ம இப்படி எடுத்து பார்க்கலாமே. இனிஷியலா வெலாசிட்டி இப்படி இருக்கு, கண்டினியூஸா இப்படி ஒரு ஆக்சலரேஷன் இருந்துட்டே இருக்கு. ஆக்சலரேஷன் இருந்தா வெலாசிட்டி ஜென்ரேட் ஆகும். கரெக்டா? சோ இப்படி போயிட்டு இருக்க அந்த பார்ட்டிகல் இங்க ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகி இந்த y டைரக்ஷன்ல டிராக் ஆயிட்டு போகும். கரெக்டா? இப்படி y டைரக்ஷன்ல அது பாட்டுக்கு டிராக் ஆயிட்டு போச்சு அப்படின்னா ஃபைனலா அதோட ட்ராஜெக்டரி இப்படி போகும். இந்த y டைரக்ஷன்ல இது மூவ் ஆயிட்டே போகும், பிகாஸ் த ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் இருக்கிறனால. ஸோ இதுதான் வந்து இந்த கேஸ்ல நம்ம பார்ப்போம். ஃபைனலா இது வந்து ஒரு பாரபோலா ஈக்குவேஷன் தரும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை அந்த செகண்ட் சார்ஜ். இப்போ 2 சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை த செகண்ட் சார்ஜ் பிரசன்ட். அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? இப்போ 2 சார்ஜ் இருக்கு, என்கிட்ட 2 சார்ஜ் இருக்கு, q1 q2. இது வந்து சம் q, இது வந்து சம் q நாட்னு எடுத்துக்கலாம். செகண்ட் சார்ஜ் வந்து சம் q நாட்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து k q1 q2. k வந்து k என்னது? அந்த கான்ஸ்டன்ட் வந்து 1/4 epsilon naught. epsilon naught q naught. இந்த 2 சார்ஜ் q naught by r ஸ்கொயர். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து rன்னு எடுத்துக்கிட்டா r ஸ்கொயர். அப்போ இந்த q-ஓட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? இந்த q சார்ஜ் எக்ஸிபிட் பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னதுன்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு q சார்ஜ் வந்து இந்த ஃபோர்ஸ் டிவைடட் பை
Q நாட் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து Q by 4 pi epsilon naught R ஸ்கொயர். இப்போ நம்ம நியூட்ரல் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நியூட்ரல் பாயிண்ட்ஸ்னா என்ன? நியூட்ரல் பாயிண்ட்ஸ்னா எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து 0 ஆகுதோ அந்த இடம்லாம் நம்ம இந்த சாப்டர்ல நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் கன்சிடர் பண்றேன்னா நியூட்ரல் பாயிண்ட்ங்கிறது த பாயிண்ட் வேர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த இடத்துல 0 ஆகலாம். இப்போ இந்த கேஸ்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து Q1 பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து Q2 பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் இல்ல, ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும்னு கூட நெசசிட்டி கிடையாது. ரெண்டுமே வந்து லைட் சார்ஜஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நான் சென்டர்ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன் அப்படின்னா இட் மேபி எனி சார்ஜ். இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருக்கு அப்படின்னா இது வந்து இந்த சைடு அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த சைடு அட்ராக்ட் ஆகும். அப்புறம் இந்த Q2 சார்ஜாலையும் இந்த சைடு அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? இப்போ அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறோம்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜால இந்த Q1 சார்ஜால இது ரிப்பல் ஆகும், Q2 சார்ஜால இது இப்படி ரிப்பல் ஆகும். ஸோ ஒரு நல் பாயிண்ட்ங்கிறது இந்த சைட்ல தான் கிரியேட் ஆகும். கரெக்டா? நம்ம இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வச்சு கூட பார்க்கலாம். நல் பாயிண்ட் இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து எங்க கிரியேட் ஆகும், இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போகும். கரெக்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகி அது போயிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல இந்த ரெண்டுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி ஆரிஜினேட் ஆகி போயிட்டு இருக்கப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் நடக்கூடாது. அப்போ அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகாம போகணும்னா அந்த பாயிண்ட்ல இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி டிஸ்பர்ஸ் ஆகி போயிட்டு இருக்கப்போ Q1 Q2ல இருந்து ஒரு பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் ஆகக்கூடாதுன்னு இருக்கப்போ அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்செக்ஷன் நடக்கூடாது. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும். இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு Q1 Q2க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம Rன்னு எடுத்துக்கலாம். அது இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டே இல்லை. கரெக்டா? இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டிங்ஸ் இப்படி டிஸ்பர்ஸ் ஆகி போகுது, அந்த இடத்துல இன்டர்செக்ஷன் நடக்கக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டிங்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாது. ஸோ அந்த பாயிண்ட்ல இந்த Q1ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் R1 எடுத்துக்கலாம், Q2ல இருந்து அந்த நியூட்ரல் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து R2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த இடத்துல 0 ஆகுது அப்படின்னா வாட் டஸ் இட் இம்ப்ளை? இப்போ ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q1 அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q2 இது இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இந்த இடத்துல 0 ஆகும். இந்த ரெண்டு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த இடத்துல 0 இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q1 என்னது? K. இது வந்து வேக்யூம்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ K Q1 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர் பிளஸ் K Q2 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர். இது வந்து 0வா இருக்கும் இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்து 0வா இருக்கும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த இடத்துல 0வா இருக்கும். இப்போ R1 R2க்கு நடுவுல என்ன ரிலேஷன்? R1 வந்து R2 வந்து நான் வந்து R மைனஸ் R1 எழுதலாம். கரெக்டா? R2 வந்து Q2க்கும் அந்த நல் பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ்னா R2 வந்து நான் R மைனஸ் R1 எழுதலாம். அதுதான் வந்து R2. கரெக்டா? இது R1, இது R2. அப்ப R2 வந்து R மைனஸ் R1. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கன்சிடர் பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எழுதுனேன்னா R2ஓட வேல்யூ நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். Q1 ஸ்கொயர் by R1 ஸ்கொயர் பிளஸ்
Q2 square by R minus R1 square equal to 0. இதுதான் வந்து எனக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன். கரெக்டா? இதுல இருந்து பாக்குறப்போ இந்த இந்த நல் பாயிண்ட் வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா R1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா நம்மளுக்கு R1 ஈக்குவல் டு அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் R பை root Q2 by Q1 plus 1. இதுதான் வந்து இந்த கேஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற நல் பாயிண்ட். ஓகேவா? அந்த நல் பாயிண்ட்னா என்ன? அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்காது. R1 ஓட எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இதே வந்து இஃப் தேர் ஆர் ஆப்போசிட் சார்ஜஸ், இப்போ பிளஸ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு ஆப்போசிட் சார்ஜஸ் இருந்துச்சு இதே கேஸ்லனா அந்த கேஸ்ல அந்த நல் பாயிண்ட் எங்க இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சம் பிளஸ் Q1. இது ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் இன்னும் Q1 Q2ன்னு எடுக்கலாம். ஆனா இது வந்து Q1 வந்து பாசிட்டிவ், Q2 வந்து நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் Q1 பாசிட்டிவா இருக்கலாம், இல்ல Q2 நெகட்டிவா இருக்கலாம், இல்ல எப்படி இல்ல இன்டர்சேஞ்ச் ஆகி கூட இருக்கலாம். ஆனா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸ். அப்படி ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இங்க இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட் ஆகுது, இப்படி போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரிஜினேட் ஆகுது, இப்படி போகுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நல் பாயிண்ட் எங்கேயாச்சும் கிரியேட் ஆகுமா? இல்ல, நல் பாயிண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆக முடியாது. ஸோ நல் பாயிண்ட் அப்போ இந்த ரெண்டு Q1 Q2க்கும் நடுவுல கிரியேட் ஆகுதுன்னா அப்ப நல் பாயிண்ட் எந்த இடத்துல கிரியேட் ஆகும்? நம்ம இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி ட்ரா பண்ணிட்டே போகலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் Q1க்கு இப்படி இருக்கும். அப்போ Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும்? Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கும். Q2 வந்து நெகட்டிவ்னு நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணேன்னா Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் Q2க்குள்ள வரும். Q2க்கு நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்ட் எல்லாமே வரும். Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நான் கன்சிடர் பண்ணணும். Q1ல இருந்து எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் போகும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த Q1ஆல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் Q1ல இருந்து இது வந்து Q1ல இருந்து ஆரிஜினேட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்பவுமே இப்படி வருது. அப்புறம் Q2ஆல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகுது? Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி இருக்கு. அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் நம்ம எடுத்தோம் இல்லையா? அப்போ Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து Q1ஆல எப்படி இந்த டைரக்ஷன் பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகுது. அது Q2க்கு மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது வருது இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல அந்த சென்டர்ல இந்த இடத்துலயும் நியூட்ரல் பாயிண்ட் கிரியேட் ஆகாம இது ரெண்டு இடத்துலயும் தாண்டி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் பாயிண்ட் கிரியேட் ஆகும். அந்த நியூட்ரல் பாயிண்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் Q1ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் R1, Q2ல இருந்து அதோட டிஸ்டன்ஸ் R2 அப்படி எடுத்து கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல, இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் Q1 வந்து பிளஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் Q2 வந்து மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அதே கேஸ் தான் எங்கேயும் அந்த ரெண்டுத்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டும் நம்மளுக்கு சம்மேஷன், அந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த இடத்துல 0வா இருக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q1 அதுன்னு நியூட்ரல் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கக்கூடாது. ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q1 பிளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 Q2 0. இந்த இடத்துல R1 என்னது? இதுதான் Q1க்கும் அந்த நல் பாயிண்ட்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் R1. கரெக்டா? இந்த இடத்துல R1 வந்து R பிளஸ் R1, R பிளஸ் R2, சாரி. அந்த இடத்துல வந்து R1 வந்து R மைனஸ் R2ன்னு பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டு சார்ஜ் இந்த இடத்துல தான் நல் பாயிண்ட். அந்த நல் பாயிண்ட்டுக்கும் Q1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R1, நல் பாயிண்ட்டுக்கும் Q2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R2. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R. அப்போ இந்த இடத்துல R2 என்னது? R2 வந்து R1 மைனஸ் R.
அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ரெண்டுமே லைட் சார்ஜா இருந்தப்ப நம்ம என்ன பார்த்தோம்? R2 வந்து R மைனஸ் R1 பார்த்தோம். இங்க R2 வந்து R1 மைனஸ் R. இது ஒண்ணு மட்டும்தான் சேஞ்ச். அதேதான் இந்த கேஸ்லயும். KQ1 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர். KQ1 ஸ்கொயர் பை R1 ஸ்கொயர் பிளஸ் KQ2 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அந்த கண்டிஷன் தான் இங்கேயும். ஆனா இங்க R2 ஓட எக்ஸ்பிரஷன் மாறும். R2 வந்து R1 மைனஸ் R. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு கடைசியா R1 வந்து R1 எக்ஸ்பிரஷன் வந்து ரூட் Q2 பை Q1 மைனஸ் 1. அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிளஸ்ஸா மைனஸான்னு எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல லைட் சார்ஜஸ் ரெண்டும் இருந்தப்போ நம்ம என்ன பார்த்தோம்? லைட் சார்ஜஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நியூட்ரல் பாயிண்ட் சென்டர்ல நடுவுல கிரியேட் ஆகும். சென்டர் பாயிண்ட்லன்ட்டு இல்லை, ஆனா அது ரெண்டுக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல கிரியேட் ஆகும். கரெக்டா? அப்போ R1 வந்து ஆரை விட கம்மியா இருக்கணும், அந்த டிஸ்டன்ஸை விட கம்மியா இருக்கணும். ஏன்னா நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிரியேட் ஆகுதுன்னா அதை விட கம்மியா இருக்கும். ஸோ டினாமினேட்டர் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஆர் டிவைடட் பை சம்திங் நம்மளுக்கு அந்த லைட் சார்ஜஸ் இருக்கிற கேஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். அப்போ 1 பிளஸ் ரூட் Q2 பை Q1. இதே R1 என்னது? இது ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கிற கேஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜையும் தள்ளி, அந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இல்லாம கொஞ்சம் தள்ளி அந்த நியூட்ரல் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. கரெக்டா? அப்போ R1 வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆரை விட அந்த ரெண்டு Q சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை விட R1 ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன? டினாமினேட்டர் கம்மியா இருந்தாதான் ஆரை விட ஜாஸ்தியா இருக்கும். கரெக்டா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல -1, இந்த இடத்துல +1, இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். +1 எந்த இடத்துல? பிளஸ்ஸா மைனஸா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு லைக் சார்ஜஸ்னா நடுவுல அது கிரியேட் ஆகணும். ஸோ டினாமினேட்டர் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஆப்போசிட் சார்ஜஸ்னா அந்த ரெண்டு டிஸ்டன்ஸை விட எனக்கு ஜாஸ்தியான ஒரு இடத்துல தான், இன்னும் தள்ளி தான் எனக்கு நியூட்ரல் பாயிண்ட் கிரியேட் ஆகும். அப்போ டினாமினேட்டர் இன்னும் கம்மியா இருக்கணும். அப்பதான் எனக்கு ஃபைனலா R1 ஜாஸ்தியா வரும். அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் தான். இப்போ ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா, ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர், ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் இருக்கு. இது வந்து ரொம்ப இன்ஃபினிட்லி லாங்னா இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டினா என்ன? இப்போ ஒரு சார்ஜ் எலிமெண்ட் இருக்கு, இது 1Dல இருக்குன்னா 1Dயா இருக்கிறப்ப நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் டிஃபைன் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து dq பை dx. இப்போ நான் ஒரு சின்ன எலிமெண்ட் எடுக்கிறேன். இந்த குட்டி எலிமெண்டோட இந்த இடத்துல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த சின்ன எலிமெண்டோட சார்ஜ் வந்து dq, இதோட லென்த் வந்து dl நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் நம்ம dq பை dlன்னு சொல்லுவோம். அதே இது வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர்னா dq வந்து இந்த சின்னதா நம்ம எவ்வளோ எலிமெண்ட்ஸ் எடுத்தாலும் எல்லா இடத்துலயும் dq சேமா தான் இருக்கும். ஏன்னா அது யூனிஃபார்ம்லி சார்ஜ் வயர் இல்லையா? அப்ப யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர்னா லாம்டா வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கும். லாம்டா வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா அது யூனிஃபார்ம்லி சார்ஜ். அப்போ இந்த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர் கேஸ்ல லாம்டா கான்ஸ்டன்டா இருக்கிறப்போ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட வந்து லாம்டா பை 2πε0r அப்படி பார்த்தோம். இதே ஒரு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இதே ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து லாம்டா பை 2πε0r. இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன்ல ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட்லி லாங் வயர். இதே ஒரு சிலிண்டருக்கும் நம்ம பார்த்தோம்னா அதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டியும் இருக்கு. அது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கண்டக்டிங்னா அந்த சிலிண்டருக்குள்ள அது ஆர் ரேடியஸ் இருக்கிற ஒரு கண்டக்டர்னா கண்டக்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0.
எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ள 0, வெளியில மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதோட எக்ஸ்பிரஷன் வந்து λ/2 by epsilon naught r. அதோட மேக்ஸிமம் வந்து எந்த இடத்துல இருக்கும்? r equal to அந்த ரேடியஸ் எல்லாம் அதோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எப்பவுமே அது ஒரு சார்ஜ் கண்டக்டிங் சிலிண்டரா இருந்தாலும் சரி, கண்டக்டிங் ஸ்பியரா இருந்தாலும் சரி, இல்ல கண்டக்டிங் என்ன ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எந்த ஷேப்பா இருந்தாலும் சரி, அதோட அந்த ரேடியஸ் இல்ல அதோட பவுண்டரியில தான் எப்பவுமே மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த பவுண்டரியை விட்டு நம்ம வெளியில போனா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மி ஆயிட்டே போகும். அந்த பவுண்டரியில எப்பவுமே ஜாஸ்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த பவுண்டரியில எப்பவுமே ஜாஸ்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதை விட நம்ம தாண்டி போறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மி ஆயிட்டே இருக்கும். இதே நான் கண்டக்டிங் கேஸ்னா, நான் கண்டக்டிங் பாடி எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தி ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜாஸ்தி ஆயிட்டு அந்த பவுண்டரி கண்டிஷன்ல மேக்ஸிமம் ஆகி அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மி ஆக ஆரம்பிக்கும். அதே ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரேடியஸ்க்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். பவுண்டரிக்குள்ள எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருக்கும். அந்த பவுண்டரிக்கு வெளியில நம்ம போறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மி ஆயிட்டே போகும். ஓகேவா? இப்போ இன்ஃபினிட்லி லாங் ஒரு பிளேன் ஷீட், ஒரு 2D ஷீட் பார்க்கலாம். நம்ம நேற்று என்ன பார்த்தோம்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து 1D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து 2D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, ஒரு ஷீட், ஒரு ரெக்டாங்கிள், அந்த 2D ஷேப்ஸ்ல வந்து ஒரு சார்ஜ் பாடி இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிபெண்ட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கிறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து σ/2 epsilon naught n. இப்போ இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 2 பாயிண்ட்ஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு பாயிண்ட் 2ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். σ/2 epsilon naught எக்ஸ் கேப்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அதே பாயிண்ட் 1ல எடுக்கிறப்போ σ/2 epsilon naught n கேப் என்னது இந்த டைரக்ஷன்ல -x கேப். ஸோ -x கேப் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கிற கேஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தோம். இதே வந்து அதே கேஸ்ல கண்டக்டிங்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த ஸ்பியர் வந்து 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு பவுண்டரியில தான் இருக்கிறதுலே மேக்ஸிமமா இருக்கும். அப்புறம் அதை விட நம்ம போறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மி ஆயிட்டே போகும். இப்போ இந்த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 ஸ்பியர் இருக்கு, Q1 Q2ன்னு இப்போ 2 ஸ்பியர் இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து 3r, இதோட ரேடியஸ் வந்து rன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. இந்த ரெண்டுத்துக்கும் சேம் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இது வந்து சிக்மா, இதுக்கும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வந்து சிக்மான்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்கும் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மானா ரெண்டுத்துக்கும் Q டிஃபர் ஆகும் இல்லையா. இதோட சிக்மா என்னது? சிக்மா வந்து Q1 by the first pair இருக்கும், Q1 by இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது? இந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 4π into 3r whole square. இதுதான் வந்து சிக்மா. கரெக்டா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியர். இந்த செகண்ட் ஸ்பியருக்கு சிக்மா என்னது? Q2 by 4πr². இதோட ரேடியஸ் வந்து r, அப்போ 4πr². இப்போ இந்த 2 செப்பரேட்டா இருக்கிற ஸ்பியரை நம்ம கான்டாக்டுக்கு கொண்டு வரோம். கான்டாக்ட் கொண்டு வரப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ரெண்டுத்தையும் நம்ம கான்டாக்டுக்கு கொண்டு வரப்போ ரெண்டுமே சேம் பொட்டென்ஷியலுக்கு வரும். இப்படி கான்டாக்ட்ல வச்சுட்டு நான் திருப்பி இதை வந்து மூவ் பண்ணிடலாம். ஒரு தடவை கான்டாக்ட்ல வச்சேன்னா இப்போ 2 பாடி கான்டாக்ட் இருக்குன்னா எப்பவுமே பொட்டென்ஷியல் சேமா இருக்கணும். ஏன்னா இப்போ 2 வயர் இருக்கு, அந்த 2 வயரையும் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஒரு 2 வயர் நான் கனெக்ட் பண்றப்போ அந்த 2 வயருக்கு நடுவுல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. அப்ப இது எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் இந்த செகண்ட் வயருக்கும் இருக்கும். அதே கேஸ் தான் இந்த ஸ்பியர்லயும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டென்ஷியல் வந்து செகண்ட் ஸ்பியரோட பொட்டென்ஷியலோட ஈக்குவலா இருக்கு. பொட்டென்ஷியல் என்னது? இப்போ ஒரு பொட்டென்ஷியலுங்கிறது இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. பொட்டென்ஷியல்னா என்னதுன்னா இப்போ ஒரு
கியூ சார்ஜ மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து நான் அந்த கியூ சார்ஜ் எடுத்துட்டு வரணும். சம் இன்ஃபினிட் டைரக்ட் ஏதோ ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த கியூ சார்ஜ் எடுத்துட்டு வரணும்னா நான் அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? ஒர்க் டன் வந்து சார்ஜ் இன்டூ பொட்டன்ஷியல். அப்போ ஒரு யூனிட் சார்ஜ்னா கியூ ஈக்குவல் டு 1 கூடும். அந்த யூனிட் சார்ஜுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? பொட்டன்ஷியலுங்கிறது ஒரு யூனிட் சார்ஜ் இருக்கு, அந்த யூனிட் சார்ஜ்க்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ, இல்ல ஒரு சார்ஜை நான் இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணுமோ, அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும், அதுதான் வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? அதோட பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் மைனஸ் டிவி பை டிஎக்ஸ் தான் வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லுவோம். அதே ஒரு 3D ஆப்ஜெக்ட்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டி வந்து இன்டெக்ரல் மைனஸ் இ டாட் டிஎல். பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் வந்து மைனஸ் இன்டெக்ரல் இ டாட் டிஎல். இதுதான் வந்து பொட்டன்ஷியல். ஓகேவா? இப்போ இந்த கேஸ்க்கு நம்ம வரலாம். நம்ம அந்த 2 ஸ்பியர் வச்ச ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த கேஸ் நம்ம பார்க்குறப்போ v1 ஈக்குவல் டு v2 இருக்கணும். v1 ஈக்குவல் டு v2னா என்ன? அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே பொட்டன்ஷியல் அப்படின்னா v வந்து மைனஸ் இ டாட் டிஎல்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு பாயிண்ட் சார்ஜ் இல்ல ஒரு ஸ்பியருக்கு நம்ம v எடுக்கிறப்போ v வந்து q பை 4 பை எப்சிலான் நாட் r. இதுதான் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல். இப்போ v1 ஈக்குவல் டு v2 நம்ம எடுத்தோம்னா அதோட அப்போ q1 பை r1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா q1 பை r1 ஈக்குவல் டு q2 பை r2 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேஸ் வரும். ரெண்டுத்தையும் கான்டாக்ட்ல வச்சா எப்பவுமே பொட்டன்ஷியல் சேம் ஆகும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அது ரெண்டுக்கும் நடுவுல 0 ஆகும். அப்போ q1 பை r1 ஈக்குவல் டு q2 பை r2னா இது என்னது? சிக்மா வந்து q by r square. Sigma is directly proportional to q by r square. அப்போ sigma 1 r1 equal to sigma 2 r2. இந்த கேஸ் கரெக்டா? இந்த b ஈக்குவேஷன் வந்து q by 4 by epsilon not r அப்படி எடுத்தோம்னா இந்த v எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சிக்மா r by epsilon not. சிக்மா என்னது? q by 4 பை r ஸ்கொயர். அப்போ b என்னது? சிக்மா r பை எப்சிலான் நாட். அப்போ சிக்மா 1 பை சிக்மா 2 என்னது? இந்த இடத்துல சிக்மா 1 பை சிக்மா 2 வந்து r2 பை r1. r2 பை r1 நம்ம கொஸ்டின் கேஸ்ல என்னது? r2 வந்து r, r1 வந்து 3r. அப்போ சிக்மா 1 பை சிக்மா 2 வந்து 1 பை 3. இப்படிதான் வந்து நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபைன் பண்ணுவோம். இதே ஒரு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் வந்து q பை a. ஒரு வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இருந்துச்சுன்னா இதே வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி நம்ம பார்க்குறப்போ இந்த வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? யூனிஃபார்மா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு இல்லை யூனிஃபார்ம் டென்சிட்டி இருந்துச்சுன்னா q பை v. இது வந்து q பை v. அதே ஒரு குட்டி குட்டி எலிமெண்ட்டுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணணும். சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா rho equal to dq by dd. அப்போ q வந்து நம்ம டோட்டல் சார்ஜ் இப்போ என்கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்கு, அதோட டோட்டல் சார்ஜ் என்ன? இது வந்து யூனிஃபார்மா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா ரோ இன்டூ டி. மொத்த ஸ்பியருக்கும் நம்ம தனியா டிபெண்ட். நம்ம இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம நேற்று ஒரு கொஸ்டின் பார்த்ததுல நம்ம காஸ் லா பார்த்தோம் இல்லையா? காஸ் லானா என்னன்னா
காஸ்லா. காஸ்லா வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு கண்டக்டிங் ஏதோ ஒரு சார்ஜ் பாடி இருக்கு. ஏதோ ஒரு சார்ஜ் பாடி இருக்கு. அந்த சார்ஜ் பாடிக்குள்ள சம் ஃபியூ சார்ஜ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது. அப்போ காஸ்லா ஈக்குவேஷன் என்னன்னா, இன்டெக்ரல் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் போதும், இது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது. இதோட சர்ஃபேஸ் ஏரியா ஒரு ஸ்மால் ஏரியா, இந்த ஏரியா வந்து நான் டிஎன் டிஃபைன் பண்றேன்னு வச்சுப்போம். இப்படி கம்ப்ளீட்டா இந்த ஒரு ஏரியாவுக்கும் தனித்தனியா நம்ம இன்டெகிரேட் பண்றப்போ இன்டெகிரல் இ டாட் பிஏ வந்து கியூ என்க்ளோஸ் எவ்வளோ சார்ஜ் உள்ள இருக்கோ, இதுதான் வந்து கியூ என்க்ளோஸ்ன்னு எடுத்துக்கலாம். வெளியில எவ்வளவு வேணாலும் சார்ஜ் இருக்கலாம். இங்க சம் Q1 சார்ஜ் இருக்கலாம், இல்ல Q2 சார்ஜ் இருக்கலாம், இங்க சம் Q2 சார்ஜ் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம பேர் உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கோ Q enclosed by epsilon. இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து யூனிஃபார்மா இருக்கு. இந்த ஹோல் சர்ஃபேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமா இருக்குன்னா இன்டெகிரல் இ டாட் டி என்ன ஆகும்? இ இன்டூ ஏ ஈக்குவல் டு எவ்வளோ சார்ஜ் இருக்கோ பை எப்சிலான் தான். இதுல இருந்து இ எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இ முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? இ வந்து இது ஒரு ஸ்பியர்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கியூ பை 4 by epsilon naught r ஸ்கொயர். இதோட ரேடியஸ் வந்து ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நான் ஆர்னு எடுத்துக்கலாம். 4 by epsilon naught r ஸ்கொயர். இதுதான் வந்து காஸ்லா. ஓகேவா? இதுதான் வந்து காஸ்லா. ஸோ என்கிட்ட உள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீட் நாட் பி அ ஸ்பியரா இருக்கணும்னு இல்லை, இது ஒரு சிலிண்டரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா கன்சிடர் பண்ணி அந்த சிலிண்டருக்குள்ள எவ்வளோ சார்ஜ் இருக்கு அதை கன்சிடர் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் எதுவா இருந்தாலும் இந்த ஃபார்ம் மூலமா Q by epsilon naught divided by A எடுத்தனா எனக்கு ஒரு அந்த பாயிண்ட்ல அதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன நம்ம காஸ்லா மூலமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து காஸ்லா. இது ஒரு சிலிண்டர் இல்ல ஸ்பியர். இந்த காஸ்லா யூஸ் பண்றதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இது ஒரு சிமெட்ரிக். இப்போ வந்து ஸ்பியர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பியர் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ். சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா சிலிண்டருக்கும் ஒரு சென்டர் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ். சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் நம்மளால இந்த காஸ்லா அப்ளை பண்ண முடியும். அது வந்து சிமெட்ரிக்கல் சர்ஃபேஸ் இல்ல, என்கிட்ட ஒரு சர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கு, இப்படி ரேண்டமா ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா இதுக்கு நடுவுல நம்ம ஒரு சிமெட்ரிக்கல், இந்த பிளேன்ல சிமெட்ரி இல்ல, இந்த பிளேன்ல சிமெட்ரி இல்ல, எந்த பிளேன்லயுமே இதுக்கு சிமெட்ரி இல்ல, அப்ப இந்த இடத்துல நம்மளால காஸ்லா வந்து டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்மளால காஸ்லா அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் காஸ்லா அப்ளை பண்றதுக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப என்கிட்ட இங்க Q1 சார்ஜ் இருக்கு, இங்க Q2 சார்ஜ் இருக்கு, இங்க சம் Q3 சார்ஜ் இருக்கு, இங்க சம் Q2 சார்ஜ் இருக்கு, வெளியில சம் Q3 சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். காஸ்லா நம்ம எழுதுறப்போ இந்த சர்ஃபேஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த வெளியில இருக்கிற சார்ஜஸ் நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். உள்ள எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜஸ் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா? இது காஸ்லா. அப்புறம் இன்னொன்னு நம்ம பார்க்கணும்னா, இப்போ என்கிட்ட ஒரு கேஸ் இருக்கு. இப்போ என்கிட்ட இங்க ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட் இருக்குன்னு வச்சுக்கலாம். சம் இன்ஃபினிட்லி லார்ஜ் ஷீட் இருக்கு. இங்க ஒரு பெண்டுலம் மாதிரி இருக்கு. இந்த பெண்டுலமோட மாஸ் m, இதோட மாஸ் mன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சம் லென்த் l, இதோட ஸ்ட்ரிங் வந்து சம் லென்த் l, சம் ஆங்கிள் தீட்டால இருக்கு. ஆனா இது ஈக்குவிலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி ஈக்குவிலிபிரியம்ல இருக்கும்? இங்க வந்து ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட் இருக்கு. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு தனியா T cos θ, T sin θ அப்படின்னு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். இந்த
அதே எக்ஸ் டைரக்ஷன்ல இந்த இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட், இந்த ஷீட்டால நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் இங்க ஒரு எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இத வச்சு எனக்கு இந்த சிக்மா என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் வச்சு இந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுவோம். அப்போ அதே வந்து இப்போ இந்த மீடியம் நான் ஷிஃப்ட் பண்றேன். இத நான் வாட்டர் மீடியம்க்கு மாத்துறேன். இல்ல வாட்டர்னு இல்ல, வேற ஏதோ மீடியம்க்கு மாத்துறேன். இது இப்போ ஏர் மீடியம்ல இருக்கு, நான் வேற ஏதோ மீடியம்க்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப்பை நான் மாத்துறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்? இது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட்டா இருக்கிறப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது? இன்ஃபினிட்லி சார்ஜ் ஷீட்ல சிக்மா பை 2ε0 வந்து ஒரு வேக்யூம்ல. அப்போ இதே நான் வந்து ஒரு மீடியம்க்கு மாத்துறேன்னா சிக்மா பை 2ε0 ஆர், இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இன்டூ அதோட அந்த வேக்யூம் பெர்மிட்டிவிட்டி. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு மீடியம்க்கு நான் மாத்துறேன், சம் கே மீடியம்ல. அப்புறம் இந்த எம்ஜி ஃபோர்ஸ் என்ன ஆகும்? எம்ஜி ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த எம்ஜி வந்து எம் எஃபெக்டிவ். ஏன்னா ஒரு பயான் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? இப்ப நான் வேற எதுவும் மீடியம்க்கு மாத்துறேன், இப்ப வாட்டருக்கு மாத்துறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பயான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்புறம் அதே நேரத்துல ஒரு டென்ஷன். இந்த எம் எஃபெக்ட் வந்து எதனால? ஒரு பயான் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். கரெக்டா? இப்ப நான் எம் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மேல எப்பவுமே ஒரு பயான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த பயான் ஃபோர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த பயான் ஃபோர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணா அப்போ ஒய் ஆக்சிஸ்ல நான் எப்படி இது வந்து சம் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு டி சைன் தீட்டா ஈக்குவல் டு அந்த எஃப்இ வந்து என்னது? ஒரு மீடியம்க்குன்னு எடுத்துக்கிறப்போ இந்த ε0 ஆரும் வந்து ஒரு பேராமீட்டரா இருக்கும் அந்த எஃப் மீடியம்ல. அப்புறம் டி காஸ் தீட்டா வந்து இந்த எம் எஃபெக்ட், இந்த எம்ஜி, அதாவது எம்ஜி என்னது? அந்த டென்சிட்டி ஆஃப் பால் இன்டூ வால்யூம் ஆஃப் பால் இன்டூ ஜி மைனஸ் இதே ஒரு லிக்விட்ல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாட்டர்னா அந்த டென்சிட்டி ஆஃப் லிக்விட் இன்டூ வால்யூம் இன்டூ ஜி. இந்த டேர்ம் எதனால வருது? இது வந்து கிரியேட் ஆகிற பயான் ஃபோர்ஸ். கரெக்டா? சாரி, கிரியேட் ஆகிற பயான் ஃபோர்ஸ். இதனால ஒரு பயான் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இந்த பயான் ஃபோர்ஸ் தான் இந்த எக்ஸ்பிரஷன். இந்த பயான் ஃபோர்ஸ் வந்து இந்த மேல டைரக்ஷன்ல கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒரு வேற ஏதோ மீடியம்க்கு நான் ஷிஃப்ட் பண்ணனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணனா எனக்கு அந்த ஆங்கிள் தீட்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த கேஸ்ல. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் இல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வச்சு இன்னும் எப்படி நம்ம சம் சால்வ் பண்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.